இங்கு வருகை தந்திருக்கின்ற விக்டோரியா கல்லூரியின் அதிபர் அவர்களுக்கும் திருவாளர் ரவி அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் ஏனைய உறுப்பினர்களுக்கும் திருவாளர் டாக்டர் கண்ணதாசன் அவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாவல சனசமூக நிலையத்தின் ஆரம்பகால தலைவர் யார் என்று சொன்னால் அதிபர் அவர்களின் சிறிய தந்தையாராகிய சண்முக சுந்தர குருக்கள் அவர்கள்தான் நாவலர் சனசமூக நிலையம் 1954ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் நாங்கள் சும்மா உங்களை போல ஓடும் பிள்ளைகளாக அது எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லப்படுகின்ற நிலையிலே இருந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டு இதனுடைய 60 வருடம் பூர்த்தியாக போகின்றது. அந்நிலையில் எமக்கொரு வரப்பிரசாதமாக இவ்வளவு செயற்பாடுகள் துரிதமாக நடைபெற்று கொண்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. சுழிவிரம் கல்வி அபிவிருத்தி கழகத்தினருக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்று மட்டுமல்ல, இதற்கு முன்னரும் இங்கு ஒரு 3 பிறப்பு நிலம் வாங்குவதற்கு சுழிவிரம் புலம்பெயர்ந்த இப்பகுதியைச் சேர்ந்தவர்கள்தான் அளித்திருக்கிறார்கள். அந்த நிலத்தினுடைய உறுதியில் கூட சுழிவிரத்திலிருந்து புலம்பெயர்ந்தவர்களால் வழங்கப்பட்ட வெளிநாட்டு அன்பர்களின் அன்பளிப்பு என்றுதான் உறுதியில் காட்டியிருக்கின்றோம். அப்படிப்பட்ட 2 பிறப்பு நிலத்தை டாக்டர் தம்பராஜா அவர்கள் மனவு வந்து தந்தார்கள். 3 பிறப்பு நிலத்தை இங்கு வாங்கினோம். அதோடு இப்போ சுதாதாரா போன்றவர்கள் ஒவ்வொரு அந்த முன் கட்டடம் அமைக்கின்ற பொழுதும் பிரதான கட்டடம் அமைக்கின்ற பொழுதும் முன்பள்ளி அமைக்கின்ற பொழுதும் தாராளமான உதவி செய்தார்கள். மறைந்து போன சிவசுப்பிரமணியம் விரிவுரையாளர் அவர்கள், ஓய்வு பெற்ற விரிவுரையாளர், கட்டபெத்த யூனிவர்சிட்டி, அவர்கள் கூட இவங்களுக்கு நிதிகளை எல்லாம் சேகரித்து அனுப்பியிருந்தார்கள். அவர்களுடைய ஆறுதனாலே தான் ஒரு கொட்டிலா இருந்த கரையான் புற்றெடுத்து கொண்டிருந்த நிலையில் அதை பார்த்தவுடன் எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது. வழக்கமாக செய்கின்ற வேலை என்னென்னா, நான் அங்கத்தவர்களை பேசுகிறது, அங்கத்தவர்களையெல்லாம் பேசிவிட்டு போய் இங்கே ஒரு கடிதம் எழுதினேன். கமிட்டி எனக்கு ஒரு அதிகாரம் தர வேணும். அது என்னென்னு சொன்னால், நான் பணம் சேர்ப்பதற்கு ஒரு அதிகாரம். அதை அப்புத்துரவிதானியார் அப்பொழுது காப்பாளராக இருந்தார், மிஸ்டர் பூபாலசிங்கம் இருந்தார், மற்றவர்கள் இந்த அங்கத்த கமிட்டி இருந்தது. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கடிதம் அனுப்பியபடியால் 175 பேருக்கு கிட்ட ஒரு 50 கடிதம் அனுப்பேன், ஒன்றுக்குள்ளே ஒன்று வைத்திரு மாதிரி 50 கடிதம் அனுப்பி ஒரு 65 பேர் உதவி செய்தார்கள். அதனாலே தான் அந்த கட்டிடம், மற்றது ஊர் மக்களுடைய அன்பளிப்புக்கள் கல்லாகவும் பனையாகவும் அவர்களுடைய உடல் உழைப்பாகவும் பண்டில் மாடுகளை தந்தும் அந்த கட்டிடம் வந்தது. இந்த முன்பள்ளி எழுப்புகின்ற பொழுது அரைவாசி பணம் அவர்களால் ஊர் மக்களாலும் வெளியிலே இருந்தவர்களாலும் தர வேண்டி இருந்தது. என்னுடைய தந்தையார், சிறிய தந்தையார் அவர்கள் இந்த பராளாய் பிள்ளையார் கோயில் கோபுரம் கட்டுவதற்காக ஒரு நிதி தந்திருந்தார்கள். அந்த நிதியிலே பராளாய் கோபுரத்தை அவர்கள் கட்டிவிட்டார்கள். கட்டிவிட்ட காரணத்தால் ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கிட்ட என்னுடைய நிதியாக போட்டு இது 8 லட்சம் ரூபாவில் கட்டி முடித்தோம் இந்த முன்பள்ளிக்கு இன்னும் மெருகூட்டு முகமாக இந்த நீர்த்தாங்கி புதுப்பித்தலும் நீர்ப்பம்பி வழங்குதலும் நீர்க்குழாய் பொருத்துதலும் போன்ற தன்மைகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறீர்கள். வருங்காலத்தில் இங்கு என்னை போல வயதானவர்களுக்கு அடிக்கடி அந்த வெளியில் போக வேண்டிய நிலை ஏற்படும். அந்த வெளியில் போக வேண்டிய நிலை என்னுடைய ஒரு சுயநிலைமையும் இருக்கலாம். வெளியில் போக வேண்டிய நிலைக்காகத்தான் அங்கே ஒரு சிறுநீர் கழித்தலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி தருமாறு நாம் சபையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதோடு இந்த பிள்ளைகளுக்கு ஊஞ்சல், சர்க்கீஸ் போன்றவை, மற்ற என்ன ஐயா, மெரிகோ
ஒவ்வொன்றும் தர வேண்டும். அது ஒரு பாதுகாப்பான அமைப்பில் அமைய வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லா பிள்ளைகளும் அதிலே விளையாட வேண்டி வரும். நான் கூட சில வேளை சறுக்கு இதில் ஏறி பார்த்தா என்னென்று யோசிப்பேன். ஆன முறையிலே அது நாங்கள் ஒரு பாதுகாப்பான முறையில் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக அவற்றுக்கு நாங்கள் ஒரு வேலியும் அமைத்தல் வேண்டும். முன்பள்ளி தான், நூலகன்தான் என்ற நிலையில் இருக்க வேண்டும். அதாவது ஒன்றுக்குள்ளே இந்த ஒற்றுமையில் வேற்றுமை, நாவல சனசமூக நிலையம் ஒற்றுமை, முன்பள்ளி வேறு, அதாவது நூலகம் வேறு என்ற நிலையில் இருக்க வேண்டும். எல்லாரும் அதை பயன்படுத்த முடியாது. பயன்படுத்த வேண்டியவர்கள் பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் பயன்படுத்த வேண்டும் என்ற நிலையிலே உருவாக்கப்பட வேண்டும். வருங்காலத்தில் அது இன்னும் சிறப்புகளை பெற வேண்டும். எமக்கு ஒரு மிகவும் பெரிய ஒரு குறை, இந்த பிள்ளைகளோடு நான் ஒவ்வொரு நாளும் சண்டை. என்ன காரணம் என்று சொன்னால், இங்கே விளையாடுவதற்கு அவர்கள் துடுப்பாட்டம் விளையாடுவதற்கு பெரிய இடையூறாக இருக்கிறது. அதனாலே அவர்களை நான் திட்ட வேண்டிய நிலை ஏற்படும். துடுப்பாட்ட பந்துகள் இங்கே வந்து விழுமானால் சீட்டு உடைஞ்சு போகும் என்ற பயம். அதனாலே அவர்களோடு போராட வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் என்னையும் பேசி போட்டு போவார்கள். இப்படி போய் அப்படி வருவாங்க. 2 கேட் போட்டபடியே 2 பக்கத்தாலையும் ஓடுவாங்க. எனக்கு கண்ணாமூஞ்சி விளையாடுவாங்க. அப்படிப்பட்ட நிலையிலே தான் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். நமக்கு ஒரு மைதானம் கிடைக்குமா கிடையாதா என்பது மிகவும் இருக்கிறது. அது நிறைவேற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன். அடுத்ததாக ஐயா அவர்கள் சென்ற முறை வந்தபோது, ஐயாவில் அதிபர் அவர்கள், ஐயாண்டு போய் சொல்லக்கூடாது, அதிபர் அவர்கள் சென்ற முறை வந்தபோது சொன்னார்கள், இங்கே ஒரு குளிர்ச்சிகரமான இடம் இல்லை என்று. அதனால்தான் அந்த மதில் கட்டப்படும் போது புறப்பட்ட தூண்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறேன். அதுக்கு நாங்கள் இனி வலி அடைக்க வேணும். வலி அடித்து ஒரு கதவு போட வேணும். இப்போ ஒரு மாதிரி நேற்று கொஞ்சம் போராடி நீர்க்குழாய் அமைப்பதற்கு முயற்சி செய்து விட்டோம். இனி நீர் இறைத்தால் அங்கே போய் சேரும், நீர் அங்கே போய் சேருவார். ஆகவே அப்படிப்பட்ட நிலையில் உருவாக்கப்படுகிறது. இனி வருங்காலத்தில் மாரி காலத்தில் இங்கே தினவெளி பக்கம் இங்கே போய் கம்பம்பிள்ளையும் பூக்கொண்டுகளும் கொண்டு வந்து நட வேணும். பார்ப்போம், முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் இதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சுற்றுரியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.